எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் வந்து அகைன் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. அண்ட் தூங்கிட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் எழுந்துச்சு அப்படியே வந்து நம்ம டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்க ஐடிவி அந்தரங்கம் நிகழ்ச்சியில அந்த லைவ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நானும் தயாரா இருக்கேன், டாக்டரும் தயாரா இருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம். டாக்டர் சொல்லுங்க. பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து மாஸ்டர் பேசன்ற பழக்கத்துல மூழ்கி தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க. ஓகே. இதனாலேயே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமா, மேரேஜ் பண்ணிக்கிட்டா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா, குழந்தை நமக்கு பிறக்குமா, ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லேயே நிறைய ஆண்கள் மாஸ்டர் பேசனுங்கிறத பெரிய குற்றமாகவும் நினைக்கிறாங்க. ஆனால் குற்றம்னு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணவும் செய்கிறாங்க. அதை விட்டு தப்பிக்கிற மாதிரியும் இல்லை. அவங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை நம்ம பரிமாறிக்கணும். ஓகே, நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். நேர் தயாரா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ். சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு நாளைக்காவது வந்து இந்த சதீஷ், ராஜா, குமார் இந்த 3 பேரும் வந்துடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் சும்மா உட்காந்துருப்பாங்க? எல்லாரும் ஒர்க் தானங்க பண்றாங்க. ஓகே, நீங்க வேற ஓட்டெல்லாம் ஓட்டுறது இல்ல. சரி சொல்லுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஏதோ மிரட்டுறீங்களோ? ஐயோ, பிரச்சனை தான். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பழக்கம் அதிகமாகுது. ஓகே, அதனால ஒரு சின்ன ஒரு பயம் அதிகமா இருக்குது. இது டெய்லியும் கண்டினியூ ஆகுதுனால ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்குமாங்கிறது. டெய்லி எத்தனை முறை கண்டினியூ ஆகுது? நத்திங், ஒன் டைம் தான். ஓ, ஒன் டைம் கண்டினியூ ஆகுதா இல்ல கண்டினியூ பண்றீங்களா? இல்ல, கண்டினியூ ஆகுது. அதுவோ ஒரு பக்கம் ஆகுது, நானும் ஒரு பக்கம் கண்டினியூ பண்றேன், அதானே? அப்படிலாம் கிடையாது. அது சில பேரை பார்க்கும்போது அது கண்டினியூ ஆகுது. சில பேர் ஆட்டோமேட்டிக்காவா? ஐயோ, ஓகேங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம். நீங்க கேட்டதுக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கறது. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? 24. 24. இனிமே மேரேஜ் பண்ணிக்க கூடிய வயசு அவருக்கு. ஆமா, இனிமேல் பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லின்றது கண்டிப்பா இருக்கக்கூடாது. இனிமே 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆமா, ஃபியூச்சர்ல ஒண்ணு இது பண்ணாது. இதனால பெருசா ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. ஆனா இனிமேல் பட்டு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து வேற எந்த மருந்தும் இல்ல, நீங்க உங்களுடைய மனசு மட்டும் தான் மருந்து அப்படிங்கறது டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு அட்வைஸும் கூட. சரி, அடுத்த நேர் யாரும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆஷா. ஆஷா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுறீங்களா ஆஷா? சரி. ஓகே, டன். சொல்லுங்க ஆஷா, எங்க இருந்து பேசுறீங்க? தாம்பரத்துல இருந்து. ஓ, தாம்பரத்துல இருந்துங்களா? சரி சரி, ரொம்ப ரொம்ப பாஷான ஏரியா இல்ல? சரி, சொல்லுங்க ஆஷா, உங்களுடைய பிரச்சனை என்ன? எங்க வீட்டுக்காரர். ஓகே, சொல்லுங்க. அவர் வந்து அடிக்கடி சண்டை போடுறாரு, எந்த காரணத்துக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, சும்மா சும்மா சண்டை போடுறாரா? சரிங்க. அதாவது உங்களுக்குள்ள பாலியல் ரீதியா இல்ல ஏதாவது உறவுல வந்து ஏதாவது பிரச்சனை வருதா? இருக்கு மேம். அவரு நான் ரொம்ப இது பண்றது இல்ல. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர்றது இல்ல சொல்றீங்களா? குழந்தைகள் உண்டா உங்களுக்கு? என்ன மேம்? குழந்தைகள் இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்காங்க. சரி, திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுங்கம்மா? 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? உங்களுடைய கணவருக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 24, அவருக்கு 25. சரி, அவருக்கு 25. 25. ஓ, ஒரு வயசு தான் வித்தியாசமோ? ஆமா மேம். ஓகே, ரொம்ப யங் கப்புள். ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜாலியா இருங்க. ஓகேங்களா? சரி, உங்க கணவருக்கு வந்து ஏதாவது தீய பழக்கம், மதுபான பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மேம், அந்த டெய்லியா? டெய்லியும் போடுவாங்க. ஓகே, அதை தவிர்த்து தண்ணி அடிக்கிற பிரச்சனை எல்லாம் எப்பனா ஒரு வாட்டி தான். ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் அதுதான் பிரச்சனையோ என்னவோ தெரியல.
கொஞ்சம் வந்து நீங்க உங்க மனசை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பாருங்க. கொஞ்சம் ஆசாசியா பேசி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சுங்க. அதுலயே அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கரங்கிடுவாரு. சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு உண்மையான தீர்வு என்னதாங்கிறத கேட்டுடலாம். சொல்லுங்க டாக்டர். இவங்க வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜாங்கிறது தெரியணும். ஓகே, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா ஆஷா உங்களுக்கு? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். உங்க கணவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா இப்ப கொஞ்ச நாளா பிடிக்கிறது இல்ல. அது மாதிரி எல்லாம் பண்றதால. ஓ, இப்ப கொஞ்ச நாளா பிடிக்கிறது இல்ல. ஏன் பிடிக்கிறது இல்ல? அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்லுங்க. அவரு என்கிட்ட நிறைய பொய் சொல்றாரு. எதனா பண்ணிட்டா கேட்டா அது இல்ல நான் பண்ணல அப்படின்னு. ஓ, அதனாலதான் வந்து நீங்க மறைமுகமா இப்படி எதிர்க்கிறீங்க. ஓகே, அப்படி எதிர்க்காதீங்க. நீங்க வந்து அவர் வழியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவரை கொஞ்சம் திருத்துறத பாருங்க. ஓகேங்களா? பரவாயில்ல, அவர் வந்து என்னதான் பொய் சொன்னாலுமே வந்து நீங்க கொஞ்சம் தானா லவ் பண்ணி பாருங்களேன். உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவாரு. உங்களால அப்புறமா வந்து பொய்ங்கிற வார்த்தையா அவருக்கு அகராதி இல்லை அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, டாக்டர் கிட்ட வந்து இன்னும் அட்வைஸ் சொல்ல காத்திருக்காங்க டாக்டர். என்னங்கிறதெல்லாம் கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். இது மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் பெண்கள் தான் ஆண்களை கொஞ்சம் வளைச்சு கொண்டு வரணும். ஆமா, ஏன்னா ஆமா வளைச்சு கொண்டு வரணும். இவங்க கொஞ்சம் ஒரு குழந்தை பிறந்த உடனே சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோமரி பொண்ணுன்னு இல்லாத மேரேஜ் பண்ணியாச்சு, மலடின்னு இல்லாத பிள்ளையும் பெத்தாச்சு, இனிமே என்ன இருக்குன்ற மாதிரி கேர்லெஸ் காட்டும் போது ஆண்கள் வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்களே தெளிவா சொல்றாங்க. என் கணவர் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் நிறைய பொய் சொல்வாரு, இந்த மாதிரி தீய பழக்கம், அதாவது ஹார்ன்ஸ் போடுவாரு, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப பொய் சொல்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அதனாலதான் கொஞ்சம் இது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உறவுல வந்து கொஞ்சம் தாமதிக்கிறேன். பொய்னா என்ன சொல்லுவாரு? ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு, நான் குடிக்கலம்பாரு, ஹார்ன்ஸ் போட்டிருக்கேன்னா இல்லை அப்படிம்பாரு, நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமே நான் போட மாட்டேன் பாரு, திருப்பி போடுவாரு. இது மாதிரி பிரச்சனை தான். இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒத்து போகணும். ஒன்று, கணவன் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் மட்டும் லைஃபோட முடிஞ்சிட போறது இல்லை. இன்னும் நம்ம தாண்டி போகக்கூடிய தூரம் ரொம்ப இருக்கு. அதுக்கு நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப மிக மிக முக்கியம். அப்படிங்கறதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கெட்ட பழக்கத்தையும் கண்டிப்பா விட்டுறணும். ஆமா, அதுக்கு இவங்க ரொம்ப கனிவா தான் அட்வைஸ் பண்ணணுமே தவிர ஹார்டா மூவ் பண்ண கூடாது. கொஞ்சம் போட்டு பாருங்க, நிச்சயமா வந்து அவர் உங்க வழிக்கு வந்துருவாரு, நீங்களும் அவர் வழிக்கு போயிடுவீங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் பூந்தமல்லில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா? ரொம்ப நலமா இருக்கும். பூந்தமல்லி எல்லாம் எத்தனை வாட்டி வந்து சந்தில புந்தில பூந்து மல்லி எல்லாம் வாங்கி கரெக்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கு மேடம். அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்ல மேடம். நான் ரொம்ப பேசும்போது அப்படி தெரியலையே. அப்படிலாம் இல்ல மேடம். மல்லி வாங்க தெரியாதா இல்ல குடுக்க தெரியாதா? மல்லியே வாங்க தெரியாது மேடம். மல்லியே வாங்க தெரியாது. சரி, ஓகே, உங்களோட சந்தேகங்களுக்கு கேளுங்க. மேடம், நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க மேடம். அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட சந்தேகமே இதுதானா, அழகா இருக்கானா இல்லையாங்கிறது? உங்களோட சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சந்தேகம் இல்ல, சந்தேகம் வந்து நல்ல சந்தேகம். நான் தனியா கேக்குறேன். உங்களுக்கு நான் பர்சனலா உங்களுக்கு நல்லா அழகா இருக்கீங்கன்னு. நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த உடலுறவு வந்து தினமும் பண்ணலாமா அப்படின்ட்டு சார் கிட்ட கேட்கணும். அதுதான். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். ஓகே, குழந்தைகள் இருக்காங்களா? 2 பையன் இருக்காங்க மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? உங்க மனைவிக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 40 வயசு ஆகுது மேடம். மனைவிக்கு 32 வயசு ஆகுது. 32 வயசு ஆகுது. ஓகே, உடலுறவு டெய்லி வந்து வச்சுக்கலாமாங்கிறது தான் இவருடைய கேள்வி டாக்டர். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 40 வயசு வரும்போதே வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் இப்போ 25, 30, 35, 40, 45, 50 இப்படி போயிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் கேப்பு விடணும். என்ன கேப்பு விட்டோம்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். 60, 70 கூட இவர் தாம்பத்திய வாழ்க்கை வச்சுக்க முடியும். ஆமா, இப்பவே அதே டெய்லிங்கும் போது இப்போ 45 எல்லாம் உட்காந்துக்கும் முடியாது. ஆமா, செல்ஃப் எடுக்காது. அதனால 45 எல்லாம் இவர் கிழவன் ஆயிட்டேன் ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய அவர் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் இருக்கும். ஆனா ஆசை மட்டும் இருக்கும்,
ஆனால் அவரால் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். லைஃப்ல நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மனைவியை திருப்திப்படுத்தணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னா முடிஞ்ச வரை கொஞ்சம் கேப் விட்டா எங்கேயும் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸா வந்து நீங்க ஈடுபடலாம்ங்கிறது தான் வந்து டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம். கொஞ்சம் மன்மத அம்பு அதாவது மன்மத அம்பை கொஞ்சம் அம்பா விடுங்க. அப்பதான் வந்து 2020 மேட்சா இருந்தாலும் சரி, எந்த மேட்சால இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயே 6 அடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஆஹா, அவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. உங்க பெயர் என்ன? பிரகாஷ்ங்க, மதுரை பேசுறோம். பிரகாஷ், எங்க இருந்து? மதுரை. ஓ, மருதல இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எத்தனை பேருக்கு நீங்க மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க? நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆஹா, கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஓகே, சரி, சொல்லுங்க, பிரச்சனைய சொல்லுங்க. டெய்லி இருக்கலாங்களா? அதனால எதுவும் பிரச்சனைங்களா? உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு 40 வயசு ஆச்சுங்க. சரிங்க, உங்க மனைவிக்கு என்ன வயதாகுது? அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. இப்ப நான் மனைவி கிட்ட நான் ஒரு தொடர்பு வச்சிருக்கிறேன். தப்பு இல்லைங்களா? சென்னையில பிசினஸ் பண்ணிக்கிறோம். சென்னையில என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க? ஒரு பிசினஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு சைடுல போகுதா? சரிங்க, அதனால ரெகுலரா நமக்கு இருந்தே ஆகணும் டெய்லி. உங்க மனைவியால உங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ண முடியலங்கிறீங்களா? சரி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இருந்தாலும் வந்து இந்த பிசினஸ், சைட் பிசினஸ்லாம் வந்து இருக்கவே கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. நான் ஆரம்பத்திலேயே வந்து நான் இந்த விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமா வந்து சொல்லியிருக்கோம் நிகழ்ச்சியில. நிச்சயமா வந்து இந்த இரண்டாவது மனைவியோ இல்ல வந்து சைட்ல இன்னொருத்தவங்களை சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை சேர்த்துக்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னதான் வந்து அவசரமா இருந்தாலும் சரி, உங்க மனைவி கிட்ட வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க, உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்க. நிச்சயமா வந்து அவங்க மூலியமா தீர்த்துக்கிறது தான் அது ரொம்ப நல்லது, உங்களுக்கும் சரி, உங்க லைஃப்க்கும் சரி. சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்குண்டான அட்வைஸ் கேட்போம். டாக்டர், இவருக்கு வயசு 40 ஆகுது, டெய்லி வந்து உறவு வச்சுக்கணுங்கிறாரு. தவறான ஒரு உறவும் இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன நபருக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் இவருக்கும். அதே வாரத்துல ஒரு முறை, ஆமா, வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை வச்சுக்கணும். இந்த தவறான பழக்க வழக்கம் சப்போஸ் தவறி நடந்து போச்சுனாலும் அதுல இருந்து திருத்திக்கணும். ஏன்னா இவருக்கு பசங்க இருக்கும், நாளைக்கு நமக்கு இதே மாதிரி ஒரு பையன் இருந்து அதே மாதிரி இது பண்ணானா இவரால அதை ஏத்துக்கொள்ள முடியாது, திருப்பி கேள்வி கேட்க முடியாது, நீ யோகியமான்ற மாதிரி ஆயிடும். அதனால இது மாதிரி பழக்க வழக்கத்தை எல்லாம் தவறி கீழே விழுந்துட்டாலும் கூட திருப்பி மீண்டும் எழுந்திருச்சிடணும். இப்படி தவறு பண்ணும் போதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யோசிக்கணும்னு சொல்லுவேன். என்னன்னா, நம்ம மனைவி இதே போல வந்து தப்பு பண்ணா நம்ம ஏத்துப்போமா? அந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் உங்களுக்கு மனசு ஏத்துக்காது. சோ அப்படி பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருந்தா கூட அது எல்லாமே வந்து சுத்தமா அழிஞ்சு போயிருக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கோங்க. வேற ஏதாவது அட்வைஸ் இருக்கா டாக்டர் இவருக்கு? இல்ல, பொதுவா என்ன பொறுத்தவரை எப்போதுமே குறுக்கு வழியில போகும்போது கரடு முரடுகள், பள்ளம் மேடுகள் போடும். மெயின் முதல்ல நிம்மதி போயிடும். இப்போதைக்கு அது இனிக்கிற மாதிரி தெரியும். இவர் இப்ப தொட்டிருக்கிறது வந்து அடிக்கரும்பு, ஸ்வீட்டா தான் இருக்கும். அதை ஃபுல் கரும்பு சாப்பிடும்போது அங்க ஃப்ரண்ட்ல உள்ளதை சாப்பிட்டு தான் ஆகணும் கட்டாயம். ஆனா சாப்பிடும்போது கசப்பு அவரால் ஜீரணிச்சிக்க முடியாது. ஃபியூச்சர்ல இது அவருடைய நிம்மதியை பாதிக்கும். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும், லைஃப் ஃபுல்லா நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றச்ச இவர் இதுல இருந்து கொஞ்சம் மாறிக்கிறது. கொஞ்சம் என்ன மாறிக்கணும், மாறிடுவார், மாத்திப்பாரு. இப்படி எப்ப கேள்வி கேட்கிறாரோ அவர் கண்டிப்பா மாத்திப்பார். ஓகே டாக்டர். ஓகே, அடிக்கமா இருக்கிறது நாளைக்கு வேப்பிலையா கசக்கும். அதனால வந்து உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது டாக்டருடைய அட்வைஸ். உங்களுக்கு என்னுடைய தாழ்ந்த ஒரு ரெக்வஸ்டும் கூட. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப வருவோம். இது ITV வழங்கும் மந்தரங்கம் லைவ். So stay tuned. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ITV வழங்கும் மந்தரங்கம் லைவ். சரி, ஸோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர் கிட்ட. ஸோ அதை வந்து இப்போவே நான் கேட்டுட்டேன். ஏன்னா வந்து அது எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நிறைய திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் யூஸ் ஆகிற ஒரு விஷயம், கைப்பழக்கத்தை பற்றி தான். ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து கைப்பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு.
அது இல்லாம வந்து என்னால வந்து ரொம்ப இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சிலர்லாம் சொல்லி நம்ம நிகழ்ச்சியிலே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து மாஸ்டர்பேஷன் என்னதான் வந்து ரெகுலர் செக்ஸ்ல ஈடுபட்டாலுமே மாஸ்டர்பேஷன் பண்ணாம என்னால இருக்க முடியல அப்படின்னுட்டு. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல 15 16 வயசு, ஏன் நேத்து ஒருத்தர் சொன்னார் 6வது படிக்கும் போதுல இருந்தே எல்லாம் வந்து எனக்கு கைப்பழக்கம் வந்துருச்சு. ஆனா ப்ராப்பரா அது கைப்பழக்கம் தான் எனக்கு தெரியல, ஈவன் தோ நான் வந்து அப்பத்துல இருந்தே பண்றேன். ஸோ இந்த மாதிரியான மாஸ்டர்பேஷன் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகுறதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணமா இருக்கும்? வந்து டீனேஜில் ஆரம்பிக்கும் இந்த பழக்கம். டீனேஜில் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது 21 22 23 இந்த ஸ்டேஜை தாண்டுற வரை இது வந்து கைத்து மேலே நடக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதை காட்டிலும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி உள்ள பருவம் அது. கத்தி மேலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பருவம். ஆனால் அவங்களால எதுவுமே எச்சரிக்கைங்கிறது அவங்களால முடியாது. ஏன்னா 2 கட்ட வயசு, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, அவங்க தாண்டிட்டு போவாங்க. அது மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சில சுற்றுச்சூழல்களை, சென்னையை பொறுத்தவரை எப்படின்னா சின்ன இடங்களாக இருக்கும். சின்ன இடங்களாக இருக்கும்போது ஒரு கருத்து தெரிஞ்ச பசங்க இருக்குன்னா ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அவங்க தூங்கின பிறகு தனி இதுல உங்களுடைய சரச சல்லாபத்தை வச்சுக்கணும். சில பேர் வந்து இன்னைக்கு ஆண்கள் அதாவது வந்து பேர சொல்றீங்க. ஆமா ஓகே ஓகே, நான் பயந்துட்டேன். இல்ல 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 ஏன்னா இவங்க வந்து அந்த ட்ரிங்க் பழக்கத்தால, ஆண்கள் வந்து பெரும்பாலும் இந்த குடிப்பழக்கத்தால நிறைய அனாச்சார வழிகளுக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்கு. இவங்க வந்து வீட்டில் இது மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு நேரமும் தெரியாது, பிள்ளைங்க இருக்கிறது தெரியாது. இதெல்லாம் கூட அந்த சின்ன பிள்ளைங்களுடைய உணர்வுகளை தூண்டுது. ஓகே. ஸோ வந்து மாஸ்டர்பேஷனுக்கு மெயின் காரணம் அது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து அது அவங்களுடைய உணர்வுகள் தான் வந்து இதனுடைய காரணமா இருக்குமா, இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்ல, ஃபர்ஸ்ட் உணர்வு ஆரம்பமாயிடும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே அந்த உணர்வு தன்னாலேயே வரக்கூடிய ஒண்ணு. ஆனா அது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து. சில பேர் வந்து தனிமையிலே இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்டல்ல தனியா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு இவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அது தவறான ராங் ரூட்டை தான் இது பண்ணிட்டு போகும். முடிஞ்ச வரை என்ன கேட்டா, சின்ன வயசு என்ன பருவம்னா கல்வி கத்துக்கிறதுக்கு, உடம்ப அழகா வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சியில கவனம் செலுத்தணும். நாளைக்கு நம்ம மனைவி கூட நம்ம உடம்பை நேசிக்கணும், நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா இவங்க உடற்பயிற்சியில கவனம் செலுத்தணும். 2வது சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி ஒரு ஏதுவான பழக்கம். இதெல்லாமே இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலே அது வந்து நமக்கு வந்து அதை விட்டு ஒதுங்கிடலாம். ஆமா, எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது சுத்தமா போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம உடம்பு நல்ல கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் போது அனாச்சாரமா நம்மளுடைய சக்தியை விரயம் பண்றதுக்கு மனசு அங்க ஜாஸ்தி இடம் கொடுக்காது. ஆமா, இது மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ யோகா, தியானம் இது மாதிரி உள்ள ரூட்டெல்லாம் நமக்கு நிறைய பலன் அளிக்குது. அதுல பொய்ன்னு சொல்ல முடியாது. அதுல கவனம் செலுத்தி நம்ம கொண்டு வந்துடணும். ஓகே ஓகே டாக்டர். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா இப்போ சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க என்னுடைய ஆண்குறி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்லாம். ஸோ அப்படிங்கிறச்ச வந்து இது மாஸ்டர்பேஷன் ஒரு காரணமா இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருக்கு. அதாவது உடம்புக்கும் உறுப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆள் நல்லா ஓட்டம் சாட்டமா மோட்டாவா இருப்பாங்க, ஆஜானுபவமான உடம்பு இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும், மொத்தத்தில் இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா ஆளு சாதாரணமா இருப்பாங்க. அது அவங்க வந்து அவங்க எங்கள்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது டாக்டர், ரொம்ப சின்ன. சில பேர்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம், அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செக்அப் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டே சின்னதாக இருக்குது. மன ரீதியாக அந்த இதை விட்டுறணும். ஃபர்ஸ்ட்ல மன ரீதியாக இருக்கக்கூடியதை இது பண்ணிடணும். நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னென்னா, ஆண் உறுப்பு சின்னது பெருசு அப்படிங்கிறது மனைவியை திருப்தி படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய. ஆமா, சில எல்லாம் வாஷ்ரூம் போனாங்கன்னா இதுதான் மத்தவங்க எப்படி இருக்கு நம்மள எப்படி இருக்கு அதை எடுத்து பாக்குறவங்க கொண்டு பண்ணுவாங்க. சுருக்கமா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லவா? சுருக்கமான கதை. தாராளமா சொல்லுங்க. தாராளமா. ஒரு பையன் போய் அம்மாட்ட போய் ஒரு 2 ரூபாய் காசு கொடுமான்னு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடம் பண்ணும்போது ஏன்னா தரமாட்டேன்றாங்க. வழுக்கட்டாயம் பண்ணி அந்த அம்மா இது பண்ணும்போது, எதுக்குடா உனக்கு 2 ரூபாங்கும்போது, ஒன்றும் இல்லாமல் பக்கத்து வீட்டு பாத்ரூம் போகும்போது பார்த்தேன், நல்லா பெருசாக இருக்குமா,
என்னடா எப்படிடா உனக்கு பெருசாச்சுன்னா டெய்லி பட்டாணிக்கல்ல 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னாப்புல. உடனே என்ன செஞ்சாப்புல, இதுதானே மேட்ரு, இதை முதல்ல சொல்லக்கூடாதா, இந்தா நீ 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்பாவுக்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படின்னாங்களாம். ஏன்னா இது வந்து எல்லா ஆண்களுமே என்ன பெண்கள் கூட சில பெண்கள் வந்து நம்ம கணவருக்கு கம்பீரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இவங்க இந்த மாஸ்டர் ஃபேஷனை எல்லாம் விட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்கணும், அதுவும் நல்லா இருக்கணும் அப்படி, அது இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அது தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா போனஸ். ஓகே, இந்த போனஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம். உங்க பேசலுங்க. ராஜா பேசுறேன் மேடம். ராஜா? ஆமா மேடம். நான் இப்பதாங்க சொல்லி முடிச்சேன், ஃபர்ஸ்ட் காலர் வந்ததுமே சொன்னேன். இந்த சதீஷ், ராஜா, குமார், இவங்க இந்த மாதிரியான பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் ராஜா நீங்க. ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அண்ட் என்ன பிரச்சனை? நல்லா இருக்கேன் மேடம். பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வயசு 26. ஓகே. எனக்கு வந்து 13-14 வயசுல இருந்து இந்த கைப்பழக்கம் இருக்கு. ஓ, அப்பவே வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பிந்திலே பழக்கிட்டேன். சின்ன வயசுல சீத்தாப்பழம் பார்த்துட்டேன். ஓகே. இல்ல அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருந்தது. 15 வயசுல இருந்து ரெகுலரா இருக்கும். டெய்லி வந்து ஈரம் படாம தூங்க மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்ப வயசு எனக்கு 27 மேடம். ஓகே. என்னன்னா கடந்த ஒரு 6 மாதமா 7 மாதமா என்னன்னா எனக்கு நான் கைப்பழக்கம் பண்ணும் போது எனக்கு விந்து வெளியில வரும்போது எரிச்சல், பயங்கரமான எரிச்சல் உண்டாகுது. இதுக்கு அப்போ வந்து நீங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருப்பீங்களா இல்ல வந்து? இல்ல, அப்பவும் பண்ணதான் செய்வேன், அதுக்கு விட முடியும். அதாவது அது தொட்டில் பழக்கம் வந்து சுகர் வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அதனால கை பழக்கம் வந்து கல்யாணம் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. கைப்பழக்கம் பண்றது தப்பு கிடையாதுங்க, ஆனா நீங்க வந்து அத டைம் டேபிள் போட்டு பண்றீங்க பாத்தீங்களா, அதுதாங்க செம ஹைலைட். சரி சரிங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, போங்க டாக்டர் நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இவர் வந்து முதல்ல உண்மையை சொல்றாரு. டீனேஜில் பெரும்பாலும் பொய்ய சொல்லாத உண்மையை சொல்லணும்னா டீனேஜில் இந்த பழக்கம் எப்படியும் எல்லா ஆண்களுக்கும் தொத்திக்கும். என்கிட்ட பர்சனலா வந்து நீங்க வந்து அவரோட நேர்மையை பாராட்டுறீங்களா டாக்டர்? இல்ல, பாராட்டுறீங்கிறது இது தெரியாத பழக்கம். இன்னைக்கு அவர் இதுல பாதிப்பு இருக்குங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் பட்டு போனது முடிஞ்சு போச்சு. எங்க அவர்தான் கல்யாணம் வரைக்கும் நிச்சயமா நான் பண்ணுவேன்ட்டாரு. இல்ல பண்ண மாட்டாரு, இனிமே பண்ண மாட்டாரு. அதுக்காக தான் அங்க நம்மள்ட்ட அங்க கேள்விக்கே வந்திருக்கிறாரு, இல்லைன்னா கேள்வியே கேட்க மாட்டாரு. ஏன்னா இது வந்து எங்கேயோ நம்மளை திசை மாற்றி இழுத்துக்கிட்டு போகுதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடுது அவருக்கு. ஏன்னா இப்போதான் எரிச்சல் ஆரம்பிச்சிருக்கு, இனிமே தான் பற்றிக்கும். ஏன்னா அதனால நம்ம என்ன செய்யணும்னா அது தீப்பிடிச்சி எரியறதுக்கு முன்னே அதை காப்பாற்றணும்னா கைப்பழக்கத்தை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேற ரூட்டில் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கவனத்தை செலுத்திக்கிட்டு முடிஞ்சா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு செக்ஸாலஜிட்ட செக்ஸ் மருத்துவரை அணுகி சில ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கும் பண்ணிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக பாதிக்கும், இது மாதிரி உள்ளவங்களுக்கு பாதிக்கும். ஆனால் மன ரீதியாக இதில் பாதிச்சிடுமோன்னு பயப்படுறது இது சின்ன கம்ப்ளைண்ட்டு, சின்ன வயசில் ஏற்படுறது. ஒரு 50-55 வயசில் எது ஏற்பட்டால் பாதிப்பு இருந்தால் கூட அது கஷ்டம். இவர் சின்ன வயசுல சின்ன பாதிப்பு தான் இருக்கும், இதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம், கவலைப்பட வேணாம். இனிமேல் பட்டு அடிக்கடி நீங்கள் அந்த கைப்பழக்கன்றதை கொண்டு போக வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். முழுக்க வந்து ஏற்பட்டதுக்கு காரணம் கைப்பழக்கம் கண்டிப்பாக. ஓகே, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற டாபிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைப்பழக்கம் பற்றி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேர்களும் வரிசையாக ஒரே கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஆம்பளைங்களுக்கு வந்து இதுதான் மேஜர் பிரச்சனை. இதை பற்றி வந்து இந்த ஷோ பண்ணி நான் ஒரு புக் எழுதலாம் போல, ஆண்களும் அவர்களது கைப்பழக்கமும்னு சொல்லி. என்ன தலைப்பு ஓகேவா? சரி, நான் எழுதிட்டேன். இதுக்காகவே எழுதி மன வாழ்க்கை மகிழ மன்மத ரகசியம்னு எழுதி, அதாவது மனமாகக்கூடிய என்னுடைய குறிக்கோளே என்னன்னா திருமணமாகக்கூடிய இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடி இதை படிக்கணும். திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த நூல் வந்து பரிசா கிடைக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய, வேற ஒன்றும் அதில் வந்து இதாக இல்லை. இதில் மெயின் வந்து உண்மையில எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் முழுக்க என்னன்னா, எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நெருடல்ல
அப்படி ஸ்டெக் ஆகும்போதே தெரியும் இது தப்புன்னு தெரியும். அதுல இருந்து மனசுல அப்படி ஒரு விஷயம் தோணாவே அது தப்புன்னு தானே அர்த்தம். ஆமா, எப்போ தவறு செய்யறோங்கிறது தோணிச்சோ நம்ம திருந்தி ஆகணும். Of course. என்ன இல்லைன்னா அது வந்து நம்மளை வருத்தப்பட வைக்கும். Okay. வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படாத வாலிபர்களா இருக்கணும்னா இவங்க வந்து இளமை I பிராயத்திலேயே like it, doctor. ஆமா அவங்க வந்து நல்லா இருக்கணும். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜா. அகைன் ராஜா, சொல்லுங்க ராஜா, எப்படி இருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறாங்க. ஓ, இந்த ராஜா திருநெல்வேலியில இருந்து. என்ன எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்திருப்பீங்க, இல்ல எத்தனை பேர்கிட்ட இருந்து அல்வா நீங்க வாங்கியிருப்பீங்க? இல்ல அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க. கரெக்டா அது ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் திருநெல்வேலி ஆளுங்கிட்ட இருந்து கேக்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லுங்க ராஜா. எனக்கு என்னன்னா எனக்கு வயசு 23 வயசு ஆகுது. ஓகே. நான் மேரேஜ் பண்ண போறோம். சூப்பர். ஆமா, எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சேரும் போது அவங்க பீக் ஆகுறாங்கல்ல, லேடிஸோட பீக், அது அவங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்களோட கிளர்ச்சி வந்து பீக் ஆயிட்டாங்க, இவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோம் அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது டாக்டர் கிட்ட நிச்சயமா அதை பத்தி கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், அதுக்கு என்ன பதில்? ஆண்களுக்கு அவங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்கும் போது, விந்து வெளியாகும் போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், அடையாளம் உண்டு. பெண்களுக்கு இதே மாதிரி ஒரு திரவகம் ஊற்று ஏற்படும். அது வந்து தயார் நிலை தான், உடலுறவுக்கு உள்ள தயார் நிலை. ஆமா, ஃப்ரீயா மூவ்மெண்ட்ஸ் போகிறதுக்காக அது கிரீஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல சில ஆண்கள், என் மனைவி நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு எனக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்துடும், அதுக்கு பிறகுதான் நான் உடலுறவு வச்சுக்குவேன் அப்படின்னு பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. இது அறியாமை. பொதுவா இது வந்து பெண்களை பொறுத்தவரை எந்த அடையாளமும் வெளி அடையாளம் கிடையாது. ஆனா அவங்களுடைய உணர்வு பூர்வமா அதை வெளிப்படுத்துவாங்க. சாதாரணமா ஒரு சில பேர்ட்ட கை கொடுக்கும்போது, சாதாரணமா கை கொடுக்கறவங்க ஒரு சாரார் ரொம்ப அவங்களுடைய ஆர்வத்தை இது பண்ணும்போது கையை பிடிக்கும்போது நெரிக்கிற மாதிரி கை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க சாதாரணமா அதுல ஈடுபடுறச்ச சாதாரணமா இருக்கக்கூடியவங்க இந்த வெக்கம் நாணத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த கிளர்ச்சி ஏற்படும் போது அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி மாறும். ஆக அவங்க வந்து நார்மலுக்கு வந்துட்டாங்கன்னு அழகா தெரியும். இன்னமும் வந்து நம்புறாரு, பொண்ணுங்க வந்து இன்னும் வைக்கப்படுறாங்க. இல்ல இருக்கு, நிறைய இருக்கு. ஓ இருக்கா? ஓகே டாக்டர். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. சிவனேசன் மேடம், மதுரையில இருந்து. மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? சிவனேசன். சிவனேசன். சிவனேசன், ரொம்ப ரொம்ப நல்ல பேருங்க. ஆக்சுவலி யார நேசிக்கிறீங்க? இன்னும் இது வரைக்கும் யாரையும் நேசிக்கல மேடம். யாருமே சிக்கலையா? இனிமேல் தான் நேசிக்க ஆரம்பிக்கணும். வலை வீசி இருக்கீங்களா? வலை இன்னும் வீசல, வீச ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கரெக்டா வீசிடுவேன். ஓ சரி சரி சரிங்க. உங்களுடைய வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. 26 ஆகுது மேடம். டவுட்டா சொல்றீங்க, கரெக்டான வயசு தானா? 26. சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல வந்து ஒரு 5-6 வருஷமா வந்து கை பழக்கம் இருக்கு. சரிங்க. என்னன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு. ஓகே, நீங்க ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களா? ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கு? எதுவும் அந்த மாதிரி பண்ணல மேடம். ஓகே, அப்புறம் எப்படி சொல்றீங்க? இல்ல இது பாக்கும்போதே தெரியும் இல்லையா? ஓகே ஓகே, பாக்கும்போதே தெரியுது. கண்ணாலேயே அளந்துடுறீங்க? இல்ல தெரியல, தண்ணியா இருக்கிறதும் கெட்டியா இருக்கிறதும் வித்தியாசம் தெரியாதா நம்மளுக்கு? ஓகே, அதாவது உங்களுக்கு நீர்த்து போயிருக்குன்னு சொல்றீங்களா வந்து, இல்ல கம்மியா இருக்குங்கிறீங்களா? இல்ல கம்மியா இருக்கு, நீர் தண்ணியா போகுது. ஓகே ஓகே ஓகே, கெட்டி தன்மை இல்ல. ஓகே சரி, டாக்டர் கிட்ட கேட்போம் இதுக்குண்டான தீர்வு என்னன்னு. டாக்டர் சொல்லுங்க. பொதுவாக வந்து கைப்பழக்கம் பண்றவங்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி உடம்புக்கு தேவையான எனர்ஜியில கவனம் செலுத்திக்காததும் ஒரு காரணம். ஓகே. ஆமா, விந்து நீத்து போயிருக்குதுங்கிறத விட அதுல கவுண்டிங் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்போதைக்கு அது கணக்கெல்லாம் தெரியாது. நீத்து போயிருக்கிற மாதிரி தோணும், அதுலேயும் அணுக்கள் இருக்கும், அணுக்கள் இருக்கும், குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கும். பட் இவர் வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் எனர்ஜிக்கு உள்ள உணவுகளை சேர்த்துக்கிட்டா அந்த நீத்து இருக்கக்கூடிய இந்திரியம் திக்கு பண்ணும். உதாரணத்துக்கு இவர் மெயினாக வந்து
இந்த ரத்ன புருஷங்க சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை அடிக்கடி அதை எடுத்துக்கலாம். கீரைகள் நிறைய அடிக்கடி எடுத்துக்கிட்டாலே அந்த விந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. பாதாம், பிஸ்தா இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாலே விந்து உற்பத்தி ஆகும். திக்னஸும் கிடைக்கும். டாக்டர் சொல்ற பருப்பு எல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய பருப்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஓகே, எல்லாரும் பார்த்து சந்தோஷமா வந்து நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். இது ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். So stay tuned. Welcome back to our show. இது ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் ரொம்ப எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் வந்து டாக்டர் பேசிக்கிட்டே இருக்காரு, அதாவது மாஸ்டர்பேஷன் பத்தி. ஸோ தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நேர் யான்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. சுரேஷ், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருந்து சுரேஷ், எப்படி இருக்கீங்க? என்னங்க சொன்னீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கு. சரி, சொல்லுங்க சுரேஷ், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மேம், எனக்கு கல்யாணம் 2 மாசம் தான் ஆகுது. ஆஹா, ஓகே. இப்பவே ஜாலியோ ஜிம்கானா தானா? எல்லாம் நல்லா தான் போச்சுங்க. நாங்க டேட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து தள்ளி போடலாம்னு பாக்குறோம். 2 days தள்ளி போயிருக்கா? 2 இயர்ஸ் வந்து தள்ளி அப்புறமா குழந்தை பெற்றுலாம்னு நினைக்கிறோம். ஓகே ஓகே, பேபி. ஓகே, ஃபைன். ஆமா ஆமா. நான் அப்போ நாங்க இது பண்ணும்போது எப்படி அது இதை பண்றது? சரி, தாராளமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 26 வயசு ஆகுது. 26 ஆகுது. ஓகே. சோ எந்த ரீசன்காக வந்து குழந்தைய வந்து தள்ளி போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மேம், பர்சனலா தான். ஓகேங்க ஓகேங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு உண்டான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வு. டாக்டர் சொல்லுங்க. என்ன கேட்டா எளிய வழி காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே. ஆமா, ஏன்னா குழந்தைய தள்ளி போடணும் போது தற்காப்புன்னு வந்துட்டோம்னா அந்த தற்காப்பு வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஓகே. ஆமா, பாதுகாப்பா இருந்தால் தான் தற்காப்பு. அதனால அந்த பெரும்பாலும் காண்டை யூஸ் பண்ணிக்கணும். இல்லை, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, உடல் உறவு வச்சுக்கிட்டு அந்த விந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் உறுப்பை வெளியே எடுத்துருவாங்க, விந்துவை வெளியேற்றிடுவாங்க. அப்படி வந்து செய்யும் போது டாக்டர் இதுல வந்து சான்சஸ் இருக்குல்ல, குழந்தை பிறக்கிறதுக்காகவும் இல்ல வந்து விந்தணுக்கள் வந்து அந்த ஓரியில வந்து போறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல? குறைவு அதான் சொல்றேன். குறைவு. ஓகே, ரொம்ப குறைவு. அப்படியே மேபி குறைவுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த விந்தணுக்கள் வந்து உள்ள போயிடுச்சுன்னா மேபி அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க அப்படின்னா குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. விந்து வெளியாகாத பட்சத்துல சான்ஸ் இல்லை. ஓகே. சில பேர் தவறுதலா விட்டாதான் அது மாதிரி சொல்ல வரும். ஓகே. அது மாதிரி கட்டுப்படுத்த முடியலன்றவங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. காண்டம் தான் பெஸ்ட். ஆமா. இவர் வந்து திருமணமான புதுசு, சோ இவருக்கு வந்து பெஸ்ட் காண்டம் தானா? இல்ல பெஸ்ட் காண்டம் தான். ஓகே. என்ன கேட்டா காண்டம் தான். அதாவது சிரமம் இல்ல, தொல்லை இல்லாத வேலை. அதுதான். சின்ன வயசுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாம், அதனால தப்பு கிடையாது. நீண்ட இடைவெளி வேண்டாம். ஓகே. 2 yearsங்கிறது 1 yearலயே வந்து குழந்தை பெத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே. எனிவேஸ், ரொம்ப நன்றி சுரேஷ் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேரு முகமது மேடம். முகமது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நீங்க தாங்க சொல்லணும், நான் எப்படி இருக்கேன். நல்லா இருக்கீங்க? அதேதாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். நேத்து எப்படி பக்ரீத்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு மேடம். எல்லாருமே இப்படிதாங்க சொல்றீங்க, நல்லா போச்சு நல்லா போச்சு. நான் ஒருத்தர் கூட எனக்கு பிரியாணி தரலைங்க. எங்க வீட்டுல பிரியாணி தான் மேடம். பிரியாணி இல்லையா? முதல்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் எனக்கு பிரியாணி தரலங்க. பிரியாணி தான் எங்க வீட்டுல. சரிங்க, ஓகே ஃபைன். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஒரு 10 years இப்படி கைப்பழக்கல இருக்கு மேடம். மந்த்லி ஒரு 3 times இல்ல 4 times ஆகுது. திருமணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம், திருமணம் ஆகல. ஓகே. வயசு என்ன ஆகுது? எனக்கு 27 ஆகுது. 27. எத்தனை வருஷமா இந்த சைடு பிசினஸ் ஓடிட்டு இருக்கு? பின்ன அப்ப இதான் மெயினாவே ஓடிட்டு இருக்கா? இல்ல மேடம், நான் வந்து என்ஆர்ஐ, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், குவைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. அதனால உஷ்ணத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆமா, அந்த கண்டிஷன்ல தான் மேடம் இருக்காங்க. ஓகே. உடம்பு உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறீங்களா, வெளி உஷ்ணத்தை கட்டுப்படுத்த முடியல ஃபர்ஸ்ட்? எஸ் மேடம். சரி. அந்த ஊரோட கிளைமேட் அப்படி மேடம். நான் இப்போ வந்து இந்தியாக்கு வந்திருக்கிறேன். ஓகே ஓகேங்க. ஓகே, பாலைவனத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்ப? எஸ் மேடம். காஞ்சி போய்.
சரி சரிங்க. உங்களுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஆனா எத்தனை வருஷமா வந்து இந்த கைப்பழக்கத்துல ஈடுபட்டு இருந்ததா சொன்னீங்க? 10 இயர்ஸ் கிட்ட மேம். 10 இயர்ஸா? ஆமா, நான் வந்து ஐடிஐ படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி கொஞ்சம் அது இப்போ மந்த்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படி. ஓகே. கொஞ்சம் படிச்ச பிள்ளை தானே நீங்க? அடிக்கடி கொஞ்சம் காமசாஸ்திரம்லாம் படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப மோசமாயிரும் மேடம். எப்பா அதுல அதிகாரமே இருக்கும்பா, இதுக்குண்டான அதிகாரம் இருக்குப்பா, அதை படிச்சு பாருங்க. படிங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்த பின்ன என்ன ஆகும்? இது வரைக்கும் நான் அந்த புக் எல்லாம் பார்த்தது இல்லை மேடம். நானு ஊரோட கிளைமேட்டுக்கு அப்படி ஆகி போச்சு. ஓகே ஓகே சரி, டாக்டர் கிட்ட கேட்போம். நீங்க ரொம்ப சமத்து பிள்ளை, நல்ல பிள்ளை தான், ஒத்துக்கிறேன். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒரு மாசத்துக்கு 2 முறை 3 முறைன்னா ஒன்றும் பாதிக்காது, கண்டிப்பா பாதிக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன ரீதியா உள்ள பயத்தை விட்டுட்டு நார்மலா இருக்கலாம். உஷ்ணமான அந்த பிரதேசத்துல இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து மாதுளம்பழம் நிறைய கிடைக்கும். ஆமா, அத மாதுளம்பழத்தை அடிக்கடி ஜூஸா எடுத்துக்காத மென்னு சாப்பிடணும். அந்த விதையில இந்த சக்தி இருக்கு. அந்த விந்துவை நீர்த்து போன இந்திரியத்தை கட்டிப்படுத்தவும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவும் இருக்கு. அந்த சூட்டை உஷ்ணத்தை தணிக்கும். உஷ்ணத்தால வரக்கூடிய இதை அந்த பழம் தணிக்கும். 1. 2வது, அவர் அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி உஷ்ணம் அதிகமாக கூடிய உணவுகள் எதா இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு திட உணவுகள் வெஜிடபிள் ஐட்டத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய நேரங்களில் அருகம்புல் கிடைச்சதுன்னா அருகம்புல் ஜூஸ் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் ஓரளவுக்கு அதை ஈக்குவல் பண்ணும். நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து குளிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் உங்களால் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் போகும்போது கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இந்த டாபிக் மீண்டும் வருவோம். டாக்டர், நீங்க வந்து மாஸ்டர்பேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? மாஸ்டர்பேஷன்லயே பாத்தீங்கன்னா வந்து ஓவரா போயிட்டாங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிளட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு விந்துக்கு வரல, விந்துக்கு பதில் பிளட் வருதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இல்லை ஆக்சுவலி. ஸோ இது வந்து எதனால அண்ட் இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. தண்ணி ஊறுற வரை ஊறும். அதுக்கு மேலே போட்டு தோண்டி எடுத்தோம்னா வெறும் மண்ணு தான் வரும். அதே மாதிரி உற்பத்தி குறைவா இருக்கக்கூடியது அது அந்த காலத்துல எதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட் எதா இருந்தாலும் மொத்தத்துல மனிதனுக்கு உடம்பு சூடு வேணும். சூடு இருந்தா தான் உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே. ஆனா அதே சமயத்துல அந்த சூடை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம நடைமுறையில பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒவ்வொரு சூடும் இருக்கக்கூடாது, ரொம்ப சீதளத்தை நோக்கி சீதள பாடியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எழுச்சி எல்லாம் குறைவாயிடும் சீதளம் ஓவரா இருந்ததுன்னா. ஆக அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதுல இருந்து தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதனுடைய பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. இதை நார்மல் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, ஆமா. சரி, அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, கொஞ்சம் வந்து ரொம்ப ஹீட் பாடியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குளிர்ச்சியான ஒரு பாடியாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தான் வந்து ஒரு மனுஷனுடைய டெம்பரேச்சர் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் டாக்டர்? உணவுகள் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த சில பேருக்கு இது மாதிரி ப்ளீடிங் ஏற்பட்டுச்சுன்னா, ஏற்படக்கூடிய கண்டிஷன் வந்தா கூட கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3 சேர்ந்தது தான் திரிபாலா சூரணம். இந்த சூரணத்துல முத்துச்சிப்பி பருப்புன்னு ஒரு பருப்பம் விற்குது. முத்துச்சிப்பி பருப்பம். அந்த பருப்பத்துல ஒரு சிட்டிகை ஒரு திரைகடை பிரமாணத்துல ஒரு சிட்டிகை இதை கலந்து வெண்ணெயில மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த உஷ்ணத்தையும் தணிக்கும், விந்து உற்பத்தி கிடைக்கும், அந்த பிளட் வர்றதையும் ஸ்டாப் பண்ணும். இது கை மருந்துல இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துருவாங்க. 2வது, முழுக்க இதுல வந்து ஆழமா போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். கைப்பழக்கம்ன்றது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு பாருங்க, மந்த்லி 1 or 2 times 3 timesன்னு, அது வந்து நார்மல், ஒண்ணுமே பாதிச்சிடாது. ஆனா அதையே அடிக்கடி ஒரு நாளைக்கு 2 பயணம் 1 பயணம் டெய்லி அது இல்லாத முடியல, இதை வேஸ்ட் பண்ணாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்ற நிலைமையெல்லாம் கண்டிப்பா மாற்றி ஆகணும். அப்பதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நமக்கு. ஓகே டாக்டர். எனிவே டாக்டர், இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு, நேயர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா வந்து பதில்களை சொன்னீங்க. ஸோ அதுக்காக நிச்சயமா வந்து நேயர்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றிகள்.
என்ன நேரங்களே இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே வயிறுக்குள்ளுங்க சிரிச்சும் இருப்பீங்க. அண்ட் ரொம்ப எச்சரிக்கை தரக்கூடிய விஷயங்களும் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவர் சொன்ன அட்வைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து மற்றவங்க வந்து பார்க்கவே முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனைவி உங்க உடம்ப வந்து பார்க்கவே முடியாது. கடைசியில வந்து செக்ஸுங்கிறத நீங்க மறக்க வேண்டியதா தான் இருக்கும். ஸோ இதே போல நாளை உங்கள் அனைவரையும் ITV அந்தரங்கம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Girjashree. Bye and take care.